ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 13 சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூவை இப்ப நம்ம பார்க்கலாமா? என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு செமையா அந்த அதிகாரிங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதிகாரிங்க வீட்டுக்கு வந்துட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க மேடம், அந்த நகையில வந்துட்டு கைரேகை இருக்கு, அதுக்கான ஆதாரத்தை நாங்க கொண்டுட்டு வந்திருக்கோம். நாங்க வச்சிருக்கிற அந்த கைரேகையும் உங்க வீட்டுல உள்ளவங்களோட யாரையோட கை கைரேகையும் நாங்க மேட்ச் பண்ணி பார்க்க போறோம். உங்க வீட்டுல உள்ளவங்க ஒருத்தவங்க தான் இந்த நகை எடுத்திருக்காங்க. ஏன்னா உங்க வீட்டுல தான் இந்த நகை காணாம போயிருக்கு. ஸோ உங்க வீட்டுல உள்ளவங்களை நாங்க செக் பண்ணி பார்க்கணும். அப்ப வில்லி வந்துட்டு செமையா ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துல சமாளிக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, வீட்டுல உள்ளவங்களையே சந்தேகப்படுற அளவுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அவன் தான் இப்படி சொல்றான் அப்படின்னு நீ பண்ணாதக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மயிலு சொல்றாரு, இங்க பாருங்கட்ட, நம்ம வீட்டுக்குள்ள இருந்து தான் இந்த நகை காணாம போயிருக்கு. சோ யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி தப்பும் நடக்காம இருக்கணும். அதனால நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இங்க பாருங்கத்த, நீங்க வந்துட்டு இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே ஒரு தடவை 50 லட்ச ரூபா பணம் காணாம போணுச்சு. இதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள அடுத்தடுத்து ஏதாவது ஒண்ணு காணாம போய்கிட்டே இருக்கு. இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுல உள்ளவங்க யாரோ தான் இதை பண்றாங்க அப்படின்னு தெரியுது, ஆனா யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அத்தை, இது நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு. இந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு யார் இப்படி ஒரு வேலை பண்றா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம்ல. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, வீட்டுக்குள்ள உள்ளவங்களையே சந்தேகப்படுற மாதிரி அதெல்லாம் வேண்டாம். அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, என் புருஷன் தானே இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு நீ சொல்ற. என் புருஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. என் புருஷனோட கைரேகை இருக்கு. என் புருஷனோட கைரேகையும் அந்த நகையில இருக்கிற அந்த கைரேகையும் ஒன்னா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என் புருஷனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். இந்த வீட்டை விட்டு என்ன போக சொல்றீங்களா? நான் போறேன். நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேக்குறேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, எவ்வளவு கான்பிடண்டா பேசுறா பத்தியா? அவளுக்கு இருக்கிற அந்த தைரியம் ஏன் உனக்கு இல்ல? மயிலு சொல்றாரு, அத்தை, ஒருவேளை இவங்கதான் அந்த நகையை எடுத்திருப்பாங்களோ என்னமோ. மயிலு சொல்றாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, இந்த மாப்பிள்ள, என் தங்கச்சிய பத்தி என்கிட்டயே தப்பா சொல்லலாம் அப்படின்னு பாக்குறீங்களா? என் தங்கச்சி அப்படிப்பட்டவ கிடையாது. அவ அப்படி பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. என் தங்கச்சி அப்படி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டா அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, இங்க பாருங்கத்த, உங்களுக்குதான் உங்க தங்கச்சி மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த வீட்டுல உள்ள யாருமே உங்க தங்கச்சி மேல நாங்க நம்பிக்கையே வைக்கல. ஏன்னா அவங்கதான் இந்த நகையெல்லாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆனா நீங்க தான் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்ப வில்லிய நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, இதெல்லாம் தேவையே இல்லக்கா, இந்த அதிகாரிங்களை போக சொல்லு அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இவங்க எல்லாரும் பேசுறத பார்த்தா எனக்கே டென்ஷன் ஆகுது. என் தங்கச்சி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் நிரூபிக்கணும். இந்த வீட்டுல இந்த டிரைவர் பையன் அந்த நகையை எடுத்து கொண்டு போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நான் நிரூபிக்கணும். சோ தயவு செஞ்சு சொல்றது கேளு, நீ அமைதியாயிரு. இதை கேட்டதும் வில்லிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஆகா, என்னடா இது, அக்கா கிட்ட நம்ம வசமா சிக்கிட்டோமே அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அதிகாரிங்க கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க, அத்தைக்கு வந்துட்டு முதல் சந்தேகம் என் மேலதான். அந்த நகையை நான் தான் எடுத்திருப்பேன் அப்படின்னு. அதனால என்னுடைய கைரேகையை நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அதிகாரிகளும் சரிங்க சார் அப்படின்னு நம்ம ஹீரோவோட கைரேகையை வாங்கி செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்ப ஈஸ்வரி ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட கைரேகை தான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. ஆனா அதிகாரிங்க செக் பண்ணி பார்த்துட்டு இது நகையில ஹீரோவோட அந்த கைரேகை இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் செம்ம ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்போ மயிலு சொல்றாரு, அத்தை, மாப்பிள்ளதான் இந்த நகையை எடுத்தாரு அப்படின்னு எத்தனை தடவை பழி சொன்னீங்க? இப்போ மாப்பிள்ளை இந்த தப்பு பண்ணல அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? இதை கேட்டதும் ஈஸ்வரி அமைதியா நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தரா போயிட்டு அவங்களோட கைரேகையை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருடைய கைரேகையும் மேட்ச் ஆகல. கடைசியா இருக்கிறது வில்லி மட்டும்தான். ஈஸ்வரி அவங்க தங்கச்சிய பார்த்து, என்னடி பாத்துக்கிட்டு இருக்க, போயிட்டு உன்னோட கைரேகைய குடுடி, உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதை கேட்டதும் வில்லி பயந்துகிட்டே போறாங்க. போயிட்டு நேரா அதிகாரிங்க கிட்ட அவங்களோட கைரேகையை காமிக்கிறாங்க. அப்ப அதிகாரிங்க வில்லியோட கைரேகையை எடுத்து அந்த இடத்துல மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. மேட்ச் பண்ணி பார்த்த உடனே ரெண்டு கைரேகையும் ஒரே மாதிரி இருக்கு. இதை பார்த்ததும்
அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம் இந்த நகையில இருக்கிற கைரேகையும் இவங்களோட கைரேகையும் மேட்ச் ஆகுது. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ வில்லி சொல்றாங்க, அக்கா இது எல்லாமே பொய்யுக்கா. உன் தங்கச்சி உனக்கு துரோகம் பண்ணுவானா? நான் அப்படி பண்ற ஆளே கிடையாது. இவன் எப்படியாவது என்னைய வீட்டை விட்டு அனுப்பணும், உன்னையும் என்னையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை பண்றான். தயவு செஞ்சு நீ நம்பாதக்கா. நான் எப்பவுமே உனக்கு உண்மையாதான் இருக்கேன். நான் உனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேங்க்கா அப்படின்ட்டு. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்தை, உங்களோட கைரேகை அதுல அப்படியே அப்பட்டமா இருக்கு. ஆனா இல்லைன்னு சொல்லி இப்படி பொய் நாடகம் போடுறீங்க. எப்படிதான் உங்களால பொய் நாடகம் போட முடியுதோ தெரியல. இதை கேட்டதும் ஈஸ்வரி வந்துட்டு எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, என்னுடைய தங்கச்சி இப்படி பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அவ எனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டா. என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஆளுன்னா அவ கண்டிப்பா எனக்கு துரோகமும் பண்ண மாட்டா. எல்லாரும் சேர்ந்து என் தங்கச்சியை என்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பேசுறீங்க. டிரைவர் பையலே, இது உன்னுடைய திட்டம் தானே? எப்படியாவது என் தங்கச்சியை என்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, எல்லாம் நல்லா காதுல வாங்குங்க. என் தங்கச்சி கண்டிப்பா இப்படி பண்ணவே மாட்டா அப்படின்னு அதிகாரிகளை பார்த்து, இங்க பாருங்க, என்ன இங்க நிக்கிறீங்க, கிளம்புங்க. இனிமே தேவையில்லாம என் தங்கச்சி மேல இப்படி ஒரு பழி போடாதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் உடனே அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், இருக்கிற கைரேகையை வச்சுதான் நாங்க சொல்றோம், நாங்க எதுவும் பொய் சொல்லல அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இவனுங்களை இந்த இடத்துல இருந்து போக சொல்லுக்கா அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அத்தை கிட்ட, அத்தை ஒரு நிமிஷம், இங்க பாருங்க அத்தை, இந்த கைரேகா அவங்களோடது இல்ல அப்படின்னு தானே சொல்றாங்க. ஆனா இவங்கதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என் கையில இருக்கு. அந்த ஆதாரத்தை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த சண்முகத்தோட மனைவி கிட்ட மிரட்டி அந்த நகையை வாங்கினாங்கல்ல, அது அப்படியே ரெக்கார்டடா நம்ம ஹீரோ ஈஸ்வரி கிட்ட காமிக்கிறாங்க. ஈஸ்வரி அந்த வீடியோவை பாக்குறாங்க. பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை இப்பயாவது இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு புரியுதா இதுல என்ன இருக்கு அப்படின்னு? உங்க தங்கச்சி அந்த சண்முகத்தோட மனைவிய மிரட்டி இந்த நகைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் அந்த வீடியோல என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, நான் கொடுத்த நகையை திருப்பி கொடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நகையை அவங்கதான் கொண்டு போய் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இதுல அப்பட்டமா இருக்கு. இதுக்கப்புறமும் நீங்க என்ன ஆதாரத்தை கேக்குறீங்க அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி செம ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா இந்த வீடியோல இருக்கிறது நீதானா, இது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்க, அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இது எல்லாமே எடிட்டுக்கா, இதுக்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லக்கா, தயவு செஞ்சு என்ன நம்புக்கா அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை இதே மாதிரிதான் உங்களோட பாசத்தை பயன்படுத்தி சின்னத்தை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பயாவது உங்க தங்கச்சிய பத்தி உங்களுக்கு புரிஞ்சுதா? இங்க பாருங்க எப்பவுமே அவங்க இந்த மாதிரி உங்களுக்கு மறைமுகமா அந்த சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு பல விதத்துல துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க தான் வந்துட்டு அவங்கள கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க. எப்பயாவது புரியுதாத்த அப்படின்னு சொல்ல ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. தான் சொந்த தங்கச்சி இத்தனை நாளும் தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காளா அப்படின்னு ஈஸ்வரிக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்கட்ட, இப்ப கூட ஒன்னும் நேரம் ஆகல, இவங்கள அந்த சிவனாண்டி கூட அனுப்பி அவங்க கூடயே போய் வாழ அப்படின்னு நீங்க அனுப்பிடுங்க, இந்த குடும்பத்துல நிம்மதியாவது மிஞ்சம் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி அவங்க அக்காக்காரியோட காலில் விழுந்து, அக்காக்கா என்னை மன்னிச்சிருக்கா, நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்புதான்க்கா, நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. ஆனா ஈஸ்வரி வந்துட்டு எதுவுமே பேச முடியல. இதுக்கப்புறமும் நம்ம வந்துட்டு இவளை நம்புறது நல்லதே கிடையாது அப்படின்னு ஈஸ்வரி மனம் உடைஞ்சு போய் நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. மயிலு நேரா அவங்க சின்னத்தைய பார்த்து, சின்னத்தை அப்பவே சொன்னோம், நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொன்னோம், ஆனா கொஞ்சமாவது நீங்க கேட்டீங்களா, இப்பயாவது புரியுதா அப்படின்னு. அப்போ வில்லி சொல்றாங்க, டேய் உங்களை சும்மா விட மாட்டேன்டா, நான் அக்கா காரிக்கிட்ட எப்படியாவது பேசி வீட்டுக்குள்ள வந்துருவேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா நீங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சவால் விடுறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அதிகாரிங்க கிட்ட, இங்க பாருங்க, இவங்க தான் அந்த நகையை எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இதுக்கப்புறமும் வந்துட்டு இவங்களை மன்னிச்சு விடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதிகாரிங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லி இவங்களை கைது பண்ணுங்க. உடனே அந்த அதிகாரிகளும், சரிங்க சார்,
எங்களுக்கு கிடைச்ச இந்த புகார் படி நாங்க வந்துட்டு இந்த நகை யார் எடுத்ததோ அதுக்கான ஆதாரம் என்ன கிடைக்குதோ அவங்கள நாங்க கைது பண்ணி தான் ஆகணும். சோ நீங்க சொன்ன மாதிரியே நாங்க வந்துட்டு இவங்கள பிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அதிகாரிங்களுக்கு போன் பண்றாங்க. இத பாத்துட்டு வில்லி நேரா ஹீரோவோட கால்ல விழுந்து, இங்க பாரு, தயவு செஞ்சு வந்துட்டு என்ன அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்காத அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் பல தடவை வார்ன் பண்ணேன், பேசாப்ல உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வழிய பாருங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் பல தடவை வார்ன் பண்ணேன். பட் நீங்க கொஞ்சம் கூட கேட்காம இந்த குடும்பத்துக்கு எதிரா அடுத்தடுத்து சதிகளை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க கேட்கவே இல்லை. சோ உங்களுக்கு இது சரியான பதிலடிதான். இதுக்கு மேலேயும் நீங்க எங்களை வந்துட்டு ஏமாத்தி எங்களை கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அத்தைக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு தெரியுமா? தன் சொந்த தங்கச்சியை தனக்கு இவ்வளவு ஒரு துரோகத்தை பண்ணிருக்காளே அப்படின்ட்டு அவங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்க தெரியுமா? பட் நீங்க அது எதையுமே பெரிய விஷயமா எடுத்துக்காம நீங்க பாட்டுக்கும் அடுத்தடுத்து பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. நான் வார்ன் பண்ண நீங்க கேட்கல, உங்களுக்கு சரியான ஒரு தண்டனை தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னதும் வில்லி பயத்துல நிக்க மயிலி சொல்றாரு, சகல அதிகாரிகளுக்கு போன் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க அப்படின்னு. பார்த்தா அந்த இடத்துக்கு அதிகாரிங்க வராங்க. அதிகாரிங்களை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு செம ஹாப்பியா இருக்கு, வில்லிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வில்லிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், நீங்க தான் அந்த நகை எடுத்ததா? சரி, உங்களை கைது பண்றோம் அப்படின்ட்டு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இவன் என்ன மாட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக இவன் இப்படி பண்றான். ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே அப்படின்னு. அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வராங்க. நேரா வில்லிய பாக்குறாங்க, வாங்க மேடம் அப்படின்னு. அப்போ வில்லிய அதிகாரிங்க கூட்டிட்டு போறாங்க. வில்லி திரும்பி பார்த்து நம்ம ஹீரோவை முறைச்சு பார்த்துக்கிட்டே போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வில்லிய பார்த்து, இங்க பாருங்க, இதுக்கப்புறமாவது திறந்துறதுக்கான வழிய பாருங்க, அதை விட்டுட்டு அடுத்தடுத்து இப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் உங்க குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே பெரிய விஷயமாயிரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அதிகாரிங்க வில்லிய கூட்டிட்டு போறாங்க. வில்லிக்கு ரொம்ப கோவமா இருக்கு. இத்தனை நாளும் நம்மளை பத்தின எந்த உண்மையும் தெரியாம இருந்துச்சு, ஆனா இவன் சுலபமா உண்மையை நிரூபிச்சு நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ஆப்பு வச்சுட்டானே அப்படின்னு பயங்கர கோவத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மயில பார்த்து, எப்படியோ நம்ம குடும்பத்துல இருக்கிற அடுத்தடுத்த பிரச்சனை சீக்கிரம் சரியாகிருச்சு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. எங்கன்னா நேரா பாட்டி வீட்டுக்கு கிளம்புறாங்க. பாட்டிய போய் பாக்குறாங்க. பாட்டி கேக்குறாங்க, வாயா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, நம்ம வீட்டுக்கு பல நாள் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தவன நம்ம காலி பண்ணியாச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, அப்படியா அப்படின்னு. நம்ம பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டு, அந்த சந்திராவால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இப்போ நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, இனிமே அந்த சந்திராவால நமக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை வரப்போறதே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா பேசுறாங்க. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் எபிசோட்ல சந்திராவோட உண்மை நிரூபிக்கிற மாதிரி எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் எபிசோட்ஸ் முடிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எபிசோட் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கவலையா இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவரால் தான் நம்ம அந்த எபிசோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் கதை சரியா இல்லாததுனால எல்லாருமே எபிசோட சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேளை எபிசோட்ஸை ஃபினிஷ் பண்ண போறாங்களா? அப்படி எபிசோட் ஃபினிஷ் ஆனிச்சுன்னா நீங்க எந்த அளவுக்கு நம்ம ஹீரோவை மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா அப்படியெல்லாம் இல்ல, அடுத்த ஸ்டோரி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ்ல ஹேர் அக்சசரிஸ் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம சூப்பரா ஒரு 300 rupeesக்கு 27 கிளிப்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த காம்போ பேக் நம்ம கிட்ட லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு. ஸோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம். ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.